ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் சூரியகுமார் யாதவ். இன்றைக்கி எக்ஸ்பல்ஸை வச்சு நம்ம ஆஃப் ரோட் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீ பார்ப்பீங்க. இன்றைக்கி எங்கே போகிறோன்னா ஆஃப் ரோட் ஓட்டு தான் போகிறோம். யார் பார்த்தீங்கன்னா நானும் தனுஷ் ப்ரோ, கனகு ப்ரோ தான் இந்த எக்ஸ்பல்ஸ். என் R15 வந்து சேல் பண்ணிட்டேன். நேற்று தான் போச்சு. கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்மளும் அட்வென்ச்சர் ஓட்டி பயங்கரமாக பிடிச்சிருச்சு எனக்கு. அதனால் அட்வென்ச்சர் பைக் வாங்கலான்னு ஒரு ஆசையில் இருக்கேன். கரெக்டாக வியூ தெரியுதா தெரியல, வாங்க பார்த்துக்கலாம். ஹலோ கனகு ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்காகவே போகிறோம். இந்த வீடியோ வருமானே தெரியாது, ஏன்னா டெலிட் பண்ணிட்டு கணக்கு ப்ரோலாம். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா மாதூர்லேருந்து அகரஞ்சேரி போகிற வழியில் அப்படின்னா பள்ளிக்குப்பம் அந்த ரோட்டில் வந்து ஆஃப் ரோட் பண்ண போகிறோம். ஆஃப் ரோட் வந்து வெறித்தனமாக இருக்கும். நான் உங்களுக்கு எவ்வளோ இது முடியுமோ அவ்வளோ வண்டி எப்படி ஓட்ட முடியுமோ ஆஃப் ரோடில் அதோட பயங்கரமாக தரமாக ஓட்டி காட்டேன். இது டியூக் அங்கே வருமானு தெரியல, மோஸ்ட்லி டியூக் வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸ்பல்ஸ்லேயே போவோம். ஆஃப் ரோடு இப்படி ஓட்டணும், இது மாதிரி ஓட்டியிருப்பானு தெரியல. ஓட்டியிருப்பாங்க, பட் நம்ம ஊரில் இது மாதிரி யாரும் ஓட்டியிருக்க மாட்டாங்க ஆஃப் ரோடெலாம். ஆனால் பைக்கு ரொம்ப பேர் வச்சுருக்காங்க, எக்ஸ்பல்ஸ் வச்சுருக்காங்க, இமாலயம் எல்லோரும் வச்சுருக்காங்க. ஆனால் அது எதுக்கு வண்டி இருக்குன்னே தெரியாமல் வச்சுருக்காங்க. ரொம்ப பேர் வண்டி எடுப்பாங்க, நார்மலாக அங்கே இங்கே போயிட்டு வருவாங்க, ஆஃப் ரோடு ஓட்டவே மாட்டாங்க. வண்டி எதுக்கு வாங்க, எந்த பர்பஸ்க்காக வாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. இது வண்டி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, வண்டி எடுத்தது காரணமே ஆஃப் ரோடு ஓட்டுற ஃபன் பண்ண ஜாலியாக இருக்க மட்டும் தான் எடுத்துருக்கோம். அதனால் நம்ம பயங்கரமாக ஃபன் பண்ணுவோம். ஆனால் ஆல்ரெடி பயங்கரமாக எடுத்துருக்கு வீடியோஸ் எல்லாம். ஆல்ரெடி ரொம்ப வீடியோ எடுத்திருக்கு. ஃபால்ஸில் போகும்போதும் விழும்போது ஏகப்பட்ட ஃபன்னெல்லாம் நடந்திருக்கு. அந்த வீடியோலாம் இதில் வரல, ஏன்னா லாக் எடுக்க முடியல. மழை டைம் வேறு செம்மையாக இருந்துச்சு, ஃபால்ஸ் செம்மையாக இருக்கும். அது உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் போகும்போது நல்லா போட்டு காட்டாயிருங்க. எங்கே கோப்ரோ தான் அப்பப்போ ஏதோ பிரச்சனை ஆகிடுது. நல்லா வியூ தெரியுதா பாருங்கள். இதெல்லாம் ஹெல்மெட் இப்படி தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. நான் ஆஃப் ரோட் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆஃப் ரோடு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? இது வந்து நார்மல் தான், இதுக்கு மேலே தான் போக போகிறோம். இந்த ஆஃப் ரோடு வந்து இவ்வளோ ஸ்பீடு போக முடியாது, பட் நம்ம போவோம். ப்ரோ டைட்டாக பிடிச்சிக்கோ. ஆஃப் ரோடு ஓட்டும் போது எப்படி தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த இடத்துல. பட் நம்ம ராங் ரூட்டில் வந்துட்டோம். நம்ம அந்த பக்கம் போக வேண்டியது, பட் போவோம். நம்ம வழி மாறி வந்துட்டோம் காய்ஸ். நம்ம அந்த வழியாக போக வேண்டியது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஆஃப் ரோடுன்ற பேரில் என்னென்ன பண்ணுக்கிறோம் பாருங்கள். கை ஸ்பாட். வீடியோவில் வந்து சரியாக பேச முடியாது, ஏன்னா எங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். இது ஓரளவுக்கு அட்வென்ச்சராக இருக்கும், இன்னும் போக போக வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ண சொல்கிறேன் கனகு ப்ரோவை. இதில் வேறு லெவலில் இருக்குங்க காய்ஸ். வண்டியை பறக்கொடுவோமா? இந்த வழி ப்ராமிஸாக எங்கே போயின்னு தெரியாது. இந்த ஆடு வேறு குறுக்க வருது. ப்ரோ போட்டலாமா இந்த ஆட்டை? நீங்கள் அட்வென்ச்சர் ஓட்டணும் இல்லை ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுன்னா இந்த இடத்துக்கு வந்துடுங்க, செம்மையாக இருக்கும். இந்த இடத்துலலாம் யாரும் இது வரைக்கும் வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டாங்க நம்மளை தவிர.
பாவம் கனகபுரம். இந்த ரோடெலாம் 40, 55 எல்லாம் ரொம்ப அதிகம். ஆஃப் ரோடு வண்டினால ஓட்ட வேண்டியதாக இருக்குது. செம்மையாக இருக்குது. யார் நடத்துக்காரன்னு தெரியல, கேவலமாக கேட்க போகிறாங்க அப்புறம் நம்மள. பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு வண்டி வேறு லெவலில் இருக்குங்க. ஸ்பீடு பாருங்கள் 45. நார்மல் ரோடில் ஸ்பீடு போகிறது அவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஆக்சுவலி இந்த வண்டி இது வழி எங்கே போகுதுன்னு தெரியாது. இந்த மவுண்ட் வேறு ரொம்ப இதுவாக இருக்குது. ப்ரோ தூக்கி போட்டுரும், பார்த்து பத்திரமா இரு. இதெல்லாம் நான் கணக்கு ப்ரோ ரீல்ஸில் போட சொல்கிறேன் பாருங்கள். ப்ரோ கணக்கு ப்ரோ இந்த வீடியோலாம் ரீலில் ஸ்டோரி போடலாம், இன்ஸ்டாவில் போடலாம், ரீல் என்ன போடலாம் சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வண்டி வந்தது இல்லை. இது வந்து டீ டைம் போகுது ப்ரோ. ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரோடு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். வண்டி வந்து ஒரு பக்கம் அப்படியே இழுக்குது பின்னாடி வீலு, இருந்தாலும் பரவாயில்ல. ஆஃப் ரோடு வந்துட்டால் எக்ஸ்பல்ஸ் அடிச்சிக்க முடியாது. அதே மாதிரி இமாலயன் வேறு லெவலுங்க. அதெல்லாம் பவர் அதிகம், மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எக்ஸ்பல்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். சர்வீஸ்க்கு வந்து 900 ரொம்ப சர்வீஸ் காஸ்ட் நினைக்கிறேன். அப்படியே மவுண்ட்லேயே அடிக்குதுங்க, பேசக்கூட முடியல. இந்த ரோடில் 35, 40 எல்லாம் ரொம்ப அசால்ட்டாக போகுது. வாங்க ஒரு ஃபுல் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீட் போகுதுன்னு. 55ங்க வழியை மாறி போயிட்டோம். வழி இந்த பக்கம்தான். அது ஸ்பீடு போயிட்டு கண்ட்ரோல் வரல, அதனால் ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன். அதே மாதிரி நினைக்கலாம் என்ன எப்போ பார்த்தாலும் ஜாலியாக இருக்காங்க, எங்கேருந்து காசு வருதுன்னு. எங்கேருந்தும் சத்தியமாக தெரியல. வேலை இல்லைங்க, வேலைக்கு போகணும், வீட்டில் ரொம்ப கஷ்டம். என்னால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீட்டில். இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா? ஓகே ஆஃப் ரோடு எப்படி இருக்கும் பாருங்கள், எவ்வளோ ஃபுல் டவுன். ஓ மை காட், வந்து இந்த பக்கம் போய் ஏறலாம். வரும்போது ஓட்டிக்கோ ப்ரோ, செம்மையாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிக்க விட்றோம். பிளேஸ் எப்படி இருக்கு பாருங்கள், வேறு லெவலில் வியூ பாயிண்ட், மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு. பட்டு இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். இடம் அவ்வளோதாங்க கைஸ். டீ டைம் வந்துட்டோம் ப்ரோ. டீ டைம் நேற்று இங்கே தான் ப்ரோ வந்தோம். பட் இந்த பக்கம் மூட்டுக்குது ப்ரோ. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய ஆப்பா வந்துச்சு. இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறாங்க ப்ரோ. இந்த சைடு போ, அந்த சைடு போய் அந்த சைடு போகலாம் ப்ரோ. நிலத்துக்கார அப்புறம் அசிங்கமாக திட்டுவாங்க அவங்க ப்ரோ. அந்த பக்கம் ஒரு வழி இருந்துச்சுல்ல, அது எங்கே போதும் பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த பக்கம் ஜேசிபி ஓடிட்டாங்க. நேற்று தான் வந்தேன் இந்த பக்கம், நானும் தனுஷ் ப்ரோ வந்தோம். இன்றைக்கி கனக் ப்ரோ கூட வந்தது அட்வென்ச்சர் பண்ணலான்னு பார்த்தா, இன்றைக்கின்னு பார்த்து ஜேசிபி வச்சு வந்துட்டாங்க. ஓ மை காட், ஃபுட் ரஷ்ஷா ப்ரோ? எங்கே ஆச்சா பாருங்க. ஓகே, எந்த பிரச்சனை இல்லை. வியூ பாயிண்ட் பாருங்கள். நம்ம ப்ரோ வாங்கலாம்னு ஐடியாவில் இருக்குங்க. அதான் எக்ஸ்பல்ஸ் ப்ரோ ரேலி எடிஷன் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட பவரே அதிகம். அது வந்து பவர் அதுவும் சேம் தான். பட் இருந்தாலும் இது எங்கே போகுதுன்னு தெரியல ப்ரோ. ரேலியும் வரும் தான், பட் என்னென்னா ஹைட்டாக இருக்கும். நம்மளுக்கு இன்னும் ஹைட்டாக இருக்கிற வண்டி தான் தேவைப்படுது. ஓ மை காட் ப்ரோ, பறக்கலாமா? பறக்கிறோம். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போகிற வழி தான் இது. அதிலே வேறு லெவலில் ஃபன் பண்ணிகிட்ருக்கோம். அதிலே வேறு பாருங்க 35, 40 எல்லாம் அசால்ட்டாக போய் நிற்குது.
ஆக்சுவலி இந்த ரோடு எங்கே போகுது எதுவுமே ஒரு ஐடியா கிடையாது. பெட்ரோல் இருக்குது, ஏதோ இருக்குது, போயிடலாம் அதை பார்த்து. 50 எல்லாம் அசால்ட்டாக போகுதுங்க ஆஃப் ரோட்டில். இதே R15 வச்சுக்கோங்க, தடுமாறி போகும். ரெண்டு வலிக்குது. ஆக்சுவலி இந்த பக்கம் போவோம். இது எந்த வழியும் சத்தியமாக எனக்கு தெரியாது. இதான் நானே ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஓகே, ஹைவே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஹைவேல 50-60 அசால்ட்டாக போகுதுங்க. ஹைவே இல்லை, இது ரோடு. ஹைவே அங்கே இருக்குது. ஹைவே ரீச் பண்ணிட்டோம் ப்ரோ. பின்னாடி இருக்கணும் பயமாக இருக்காங்க. ஆக்சுவலாக எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா பத்மா விலாஸ். எங்கே போகிறோம் இப்போது அடுத்தது? பத்மா விலாஸ்னா அந்த கஃபேக்கு ஆப்போசிட்டில் பத்மா கஃபே ரூட்டில் பத்மா விலாஸ் இருக்குது. அங்கே இருக்கும் இப்போது. இப்போ எங்கே போகிறது ஐடியா இல்லைங்க. ஸ்டாண்டு போட்டிருக்கேன்னா ஸ்டாண்ட் எடுங்கண்ணா. குமாரெட்டி பீஜம் போட்டிருக்குறோம் இதெல்லாம். என் கஃபே போகலாமா இல்லை டீ டைம் போகலாமா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கஃபே போனால் 500-600 ஆகும் செலவு. நம்ம அவ்வளோ ரிச்செல்லாம் கிடையாது. நம்மளுக்கு ஏற்ற டீ கடை இதுதான் டீ டைம். அங்கேயும் போய் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஐட்டம் தான். அப்போல்லாம் அங்கே தான் இருப்போம். ஜஸ்ட்டு 2-3 டேஸ்க்கு கூட அங்கே தான் டீ குடிப்போம். இப்போது அவ்வளோ பட்ஜெட் இல்லை. டீ டைமே நல்லா தான் இருக்கும். அங்கே காஃபி வந்து 350 நினைக்கிறேன். இங்கே 250. இது இங்கே ஒன்லி எவ்வளோ 15 rupees தான் இங்கே காஃபி. ரைடு வரலான்னு இருந்தது இன்றைக்கி, பட் வர முடியல. எக்ஸ்பல்ஸுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே பயங்கரமாக இருக்குங்க. வண்டி ரொம்ப ஒல்லியாக இருக்குது. ஆனால் அந்த வண்டிக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு இது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அவ்வளோ பவரு, டார்க், அந்த இன்ஷியல் டார்க்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. நான் உங்களுக்கு இன்னும் ஆஃப் ரோட் பண்ணி காட்டணும்னு ஆசை. பட் இப்போதைக்கு இது ஓகே. நான் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரொம்ப அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக அந்த ஒரு வழி வந்தோம் பார்த்தீங்களா, அங்கே ரோண்டிட்டு இருந்துச்சுங்களா, அந்த வழி தான் இந்த வழி. இப்போதைக்கு நம்ம ரோஸ் மில்க் குடிச்சிட்டு திரும்பி ஆஃப் ரோடு கிளம்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டீ டைம்லேருந்து வந்துட்டோம். டீ அது இது ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம். டீ டைமுக்கு ஒரு பாய் சொல்லிடுங்க. ஈவினிங்கு கஃபேக்கு போகலாம். ஏன்னா நம்ம இங்கே வந்து இப்போதைக்கு எவ்வளோ சாப்பிட்ருக்கோம். சமோசா, அது சிப்ஸு, டீ எவ்வளோப்பட்ட சாப்பிட்ருக்கோம். பட் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இல்லை. 66 தான் ஆச்சு. இதே நாங்கள் போயிருந்தால் 1000 ஆயிருக்கும். $1000 பில் போட்டிருப்பானுங்க. ஆங்கிள் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம். ஹைவேல ஓகே தான், பட் என்ன பவர் பத்தல ஹைவேல. இன்செல் பேடு ஓகே தான், பட் என்னென்னா ஒரு 100க்கு மேலே வந்து கொஞ்சம் லாக் ஆகுது. 3 பேர் வச்சுருந்தாலும் 100 அசால்ட்டாக போகுது. இருந்தாலும் அப்படி சொல்கிறது அந்தளவுக்கு பவர் இல்லை. ஒரு மிடில் ரேஞ்ச் ஓகே, ஸ்டார்டிங் ஓகே. அந்த எப்படி சொல்கிறது, அதுக்கப்புறம் ஒரு இது இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ஸ்பீட் எப்படி சொல்ல, டாப் ஸ்பீட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 120 போகுது, அவ்வளோதான். அதுவும் சிங்கிளாக இருந்தால் 120 போகுது. 100லாம் அசால்ட்டாக போயிடுது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போயும் 92 பாருங்கள், சும்மா தான் போயிட்டுருக்கு. 100லாம் ஒரு தெரியல, அதுக்கு மேலே தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த கேமரா தான் எப்படி சொல்கிறது, ஆடிட்டே இருக்குது, கோப்ரோ ஆடிட்டே இருக்குது. அப்படின்னா இந்த வந்து ஹெல்மெட் ரொம்ப லூஸாக இருக்குது, எனக்கு செட் ஆகலை ஹெல்மெட். நம்ம ஹைவேல அட்வென்ச்சர் பண்ணலாம், எங்கே பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணுறது. ஆக்சுவலி இன்றைக்கி மீட்டப் வைக்கலான்னு ஒரு ஐடியா இருந்தது. ஆக்சுவலி என்னோடய பைக் வந்து சேல் பண்ணிட்டேன், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் சேல் பண்ணேன்னா எனக்கு மணி ப்ராப்ளம் தான், வேறு எதுனா சொல்கிறது. மணி ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. iPhone 16 Pro வாங்கியிருந்தேன், அதுவும் விற்றுட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன வாட்ச் ஒன்று இருந்து அதுவும் சேல் பண்ணிட்டேன். அப்புறம் பைக்கும் சேல் பண்ணியாச்சு. இப்போதைக்கு என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பெண்டர் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை என்கிட்ட. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இனி பைக் கேட்டார், பாவம். அவர் பேர் ஜீவன். வீடியோவில்
போட சொல்கிறேன் இந்த வீடியோவை. அவர் பேர் ஜீவன். அவர் நல்லா ஓட்டுற வண்டி. என்னன்னா அவர் கேட்கும் போதெல்லாம் வண்டி கொடுக்குற இல்லைன்னா அந்த சுச்சுவேஷனில் எதுனா ஒரு இது இருக்குது, எங்களுக்காக ஒரு நீடு இருக்கா, அவர் கேட்கும்போது வண்டி இல்லைன்னு சொல்லும்போது அவன் கஷ்டமாக தான் இருக்குது. அவனும் கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். கூடிய சீக்கிரத்தில் வண்டி வாங்கணும் கேட்டால் கொடுக்குறேன். அந்த டைமில் வந்து இதெல்லாம் ஒரு ஒர்க் வந்துகிட்டே இருக்குது. அவனும் தப்பாக எடுத்துக்கிட்டான். விடுங்க. இப்படி ஆக்சுவலி இப்படி போகலான்னு இருந்தோம். இங்கே ஏதோ ஒர்க் போயிட்டுருக்கு. ஆனால் இப்படியே போயிடுவேன். ஆனால் கம்பி கட்டியிருக்காங்க ப்ரோ. கம்பி கட்டிட்டாங்க ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா மாதனூர் ஹைவே கீழே இறங்கிட்டோம். வீடு வந்து சேஞ்ச் பண்ண ரீசனுக்கு வந்து லவ் தான், வேறு என்ன சொல்கிறது. இந்த வீடியோலாம் சொல்லக்கூடாது, அதுக்கு என் பர்சனல். பார்க்காம இருக்க முடியல, பேசாமல் இருக்க முடியல. 10 days ஆச்சு பேசி. ரொம்ப பிரச்சனை பண்ண. லவ் தானே பண்ணேன். ஓகே போவோம். மாதனூர் ஓரளவுக்கு எப்போ பார்த்தாலும் கூட்டமாக ஏறியுது. நம்ம வேணால் ஆஃப் ரோடு ஒன்று பண்ணி பார்க்கலாமா? இப்போது இவ்வளோ பண்ணது போதாதான்னு கேட்டால் போதலைங்க. வண்டி வச்சுருந்தா இது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். இதே R15 டியூக்கெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் தோணுது கிடையாது. மீன்ஸ் டிப்ரெஷன். ஆனால் ஒரு ரைடு போவோம், எதுக்கு போகிறோன்னு தெரியாமல் அப்படியே ரைடு டிப்ரெஷனாக இருக்கும். ரைடு போனால் டிப்ரெஷனாக தான் ஆகுது, ஏன்னு தெரியல. சும்மா ஒரு மோடு குழி பள்ளம் அப்படி இருந்தாலும் அது வந்து R15 ஸ்லோ பண்ணி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. எக்ஸ்பல்ஸ் அப்படி கிடையாது. ஓரளவுக்கு டிப்ரெஷன் ஆச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணோன்னா அப்படியே ஆஃப் ரோட் வச்சு ஓட்டலாம், தரமாக இப்போ பண்ணலாம். ப்ரோ கணக்கு ப்ரோ ஆற்றுல போகலாமா? ஓகேங்க. வண்டி ஓனர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. வந்து ஆஃப் ரோடு தான் பண்ணோம். ஆஃப் ரோடு கிடையாது, ஆற்றுல இறக்கி விட போகிறோம். அப்படின்னா ரிவரில் கொஞ்சம் ஃபன் பண்ணலான்னு இருக்கும். ரிவரில் ஓரளவுக்கு இன்ஜினே மூழ்கிருக்கும். ரெண்டு பேர் போக முடியுமான்னு பார்த்தா தெரியல, பட் போகலாம். சாக்ஸ் பண்ணல. நான் இது சாக்ஸ் ஆகிடும். இப்படி இருக்கிறது இப்படி இழுத்து விட்டா சாக்ஸ் எடுத்து அவ்வளோதான். ஸ்மெல் பயங்கரமாக வருதுங்க. பட் நான் பண்ணுறது நான் இங்கே கேட்குறேன். இல்லை வா இப்போ ஆஃப் ரோட் தான் பண்ணுறோம் ரிவரில். ப்ரோ தண்ணி அதிகமாக போகுதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அன்றைக்கி இதெல்லாம் தண்ணி வரல. எதில் போனேன்? இதில் தான் போனேன் அன்றைக்கி. ஆக்சுவலி இப்போ இதில் இறக்கணும்னு வச்சுக்கோங்க, இதுவரை தண்ணி வரும். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாதனூர்லேருந்து குடியாத்தம் போகிற வழியில் பாலாறு ரிவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜு அது கீழே இருக்கும். இப்போ இதுலேருந்து ஏற்ற போகிறோம். தண்ணியில் ஏற்றும் போது இது வரைக்கும் தண்ணி தான் இருக்கும். இன்ஜின் முழுகிறோம். ஓகே ப்ரோ போட்டா? ஓகேங்க, நம்ம போகலாம். ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க, ஸ்கிட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இன்னொரு டைம் போவோம். இப்போ போகலாம் இருங்க. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. அப்போயே போக முடியலைங்க, இப்போ வந்து போகணும். ஓ மை காட், இன்ஜின் ஃபுல்லாக நடுங்கிடுச்சு. இருங்க, இன்னொரு டைம் போவோம். இன்னொரு டைம் போகலாமா? வரியா? ஓட்டுறியா? ஓட்டிடலாம். அவர் பேண்ட்டு கட்டா எதுக்கு ப்ரோ? கக்கா போறியா? ஓ மை காட், இழுக்க முடியல. பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் நம்மள தான் பார்த்துட்ருக்காங்க. தண்ணி வந்து ரொம்ப பயங்கரமாக தான் வருது. பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு தண்ணி தான் இருக்குது.
ஆமாம் ப்ரோ இது வரையும் ப்ரோ தண்ணி இன்ஜினா பாருங்கள் ஃபுல்லாக முழுங்கிடுச்சு. இது வரைக்கும் தண்ணி தான். ஆக்சுவலி என் பட்டக்ஷன் அடைஞ்சு போச்சு. போகும்போது எப்படி போகிறோன்னு தெரியல. ப்ரோ இப்படி போகலாமா ப்ரோ? ஆமாம் ஆறுதான் அதுவும். வண்டியில் உக்காரியா? ஓகே இப்போ அந்த பக்கம் போகிறோம். பட் ஸ்கிட் ஆகுது ப்ரோ இந்த வாட்டி வந்து. ஸ்கிட் ஆகுது மீன்ஸ் வந்து என்ன சொல்கிறது, வரும். நேற்று கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு தண்ணி, இப்போ ரொம்ப அதிகமாக போகுது தண்ணி. ஓகே லேகே இருக்கக்கூடாது, பக்காவாக போயிடணும். ஓரளவுக்கு ஃபன் பண்ணலாம். இருங்க இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேண்ட் ஃபுல்லாக அணைஞ்சு போச்சுங்க. ஓ மை காட், இதெல்லாம் தண்ணி தான். பட் இந்த பக்கம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன், வழி இல்லை. பார்த்தீங்கன்னா பாலூர் பிரிட்ஜுக்கெல்லாம் ரிவரில் இருக்கும். இப்போ வந்து ரிவரை கிராஸ் பண்ண போகிறோம். ஃபோன்லாம் பத்திரமா இருக்கா? ஓகே. ஓகேவா, ரிவரை கிராஸ் பண்ண போகிறேங்க. தண்ணி தள்ளுதுங்க என்ன. ஆக்சுவலி தண்ணி வந்து என்ன தள்ளுது. அந்த பக்கம் தண்ணி தான் ப்ரோ இருக்கு. நேற்று வந்து கம்மியாயிருச்சுல, ஏன் லேக் ஆகுதுன்னா தண்ணி வந்து தள்ளுது என்ன, இப்படி வந்து தள்ளுது. தள்ளும் போது அப்படியே எனக்கு இதாகுது, ஸ்கிட் ஆகுது. ஓகே பார்த்தீங்கன்னா மேலே இருந்து எல்லாருமே நம்மள பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரோ இப்படி வா, இப்படி போயிடலாமா? அப்படி போகலாம் வா. ஆக்சுவலி இப்போ மேலே போக போகிறோங்க. வாக்கார் ப்ரோ, இது மேலே போய் இப்படி போகிறோம். வா ப்ரோ பார்த்துக்கலாம். வாக்கார் நேற்றே போயிட்டு வந்தோம், முந்தினத்தை போயிட்டு வந்தோம். ப்ரோ போமா கட்டா நான் பார்த்துக்கிறேன். வா ப்ரோ. பரவாயில்ல பரவாயில்ல, டவுனில் தான் ப்ரோ இருக்கு. ஸ்கிட் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் போதில் மாடிச்சு காலு. தண்ணி இதெல்லாம் பாருங்க, இங்கெல்லாம் யாரோட வர முடியாது, எக்ஸ்பல்ஸ் மட்டும் தான் வரும். அட்வென்ச்சர் பைக் வரும். ஓ மை காட், பார்க்குறோம். ஸ்கிட் ஆகிடும் இங்கெல்லாம். அதெல்லாம் இங்கே இறங்கிறதுக்கு இடமே இல்லை. பட் நான் இறக்குவேன், இதுலேயே இறக்குவேன். நான் பார்த்துக்கிறேன் வாங்க ப்ரோ. ஆக்சுவலி இந்த பக்கமே நான் இறக்கி விட்ருவேன். எங்கே இறங்குறது மட்டும் பாருங்க. ஓ மை காட், பார்த்தீங்கன்னா அந்த கல்லுலேருந்து இறங்கி வந்துட்டோம். எப்படி இருக்கு பாருங்க. ஓகே போவோமா? தண்ணியில் ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு ப்ரோ, அழுக்கு தண்ணி வேறு. இது எங்கே போகிறது? பேண்ட்டை மாற்றி தான் ஆகணும் எனக்கு தெரிஞ்சு. பேண்ட்டெல்லாம் ஃபுல்லாக அழுக்கு. பட் இன்றைக்கி ரொம்ப ஃபோர்ஸாக தள்ளுது தண்ணி, இப்படி தள்ளுது. என்னால் மூவ் பண்ண முடியல என்னால் வண்டியை. இதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ பேண்ட்டை மாற்றிக்கலாம், வீட்டுக்கு போய் பேண்ட்டை மாற்றிட்டு நம்ம வீடியோ எடிட் பண்ணி போடலாம். சரியா? ஆக்சுவலி நம்ம வீட்டுக்கு ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்ட்ரீட்டில் எல்லாம் நாய் தான் இருக்குங்க. போடா, ஆல்ரெடி R15ல் நம்ம ஒரு நாயை ஏற்றி கொண்டுட்டோங்க. சரி ஓகே ஓகே ஓகே, இதுதான் எங்கள் வீடு. ஓகே, எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான். திருட்டு பசங்க வந்தால் கரெக்டாக காப்பாற்றி வைக்கலாம். ஹலோ காய்ஸ்,
இப்போது எங்கே போகிறோன்னா ஆம்பூர் போகிறோம். எதுக்கு போகிறோன்னா சண்டே அதுவும் வீட்டில் பிரியாணி செஞ்சுருக்காங்க. பட் இருந்தாலும் போயிட்டு எதாவது சாப்பிட்டு வரலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஹைவேல தான் போயிட்டுருக்கோம். ஹைவே மாதிரி தெரியலன்னு கேட்டிங்கன்னா அந்த பக்கம் சர்வீஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் ரோடு போட்டிருக்காங்க நினைக்கிறேன். அதனால நம்ம இந்த சைடு போயிட்டுருக்கோம். இப்போதைக்கு வண்டி எடுக்கிற ஐடியா பயங்கரமாக இருக்குது. பட் அமௌண்ட்டு கிடையாது, என்னன்னு தெரியல. ஒரு வேலை விட்டு நின்ன பிறகு வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs இருந்தது. எல்லாமே செலவு பண்ணிவிட்டு ஆனால் ரொம்ப இடத்துல வந்து ஏமாற்றிட்டாங்க. ஆமாம், நான் ஏமாந்துட்டேன். காசு கொடுத்து ஏமாந்துட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, காசு போனால் போட்டோம். அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. பார்த்துக்கலாம், விடுங்க. லைஃப் இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எங்கே ஆரம்பிக்கும் போதெல்லாம் எவ்வளோ தடங்களை வருது. லைஃப்பில் ஒரே ஒரு தப்பு தான் பண்ணேன், நம்புறது எல்லாரையும். நம்மளாம் எல்லாத்தையும் காலாபாரி விட்டு போயிடுவாங்க. ப்ரோ, ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் எஸ்ஆர் தாபா தான் நான் எங்கே சாப்பிடுவோம். இங்கே தானே வந்து அப்பப்போ பாட்டி வந்து சாப்பிடுவோம், பயங்கரமாக இருக்கும். தெரியல ப்ரோ, இவர் தான் கணக்கு ப்ரோ, வெக்கம் பாருங்க. ஆக்சுவலி கேஷ் இந்த மலை மேலே ஏறணும்னு ஆசையாக இருக்குது. இந்த படிக்கட்டில் ஏறி மேலே போகணும்னு ஆசையாக இருக்குது. எக்ஸ்பிரஸில் போகலான்னு இருக்கேன். இதில் என்ன சொல்கிறேன், போகலாம். கோயில் இருக்கவங்க தான் என்ன சொல்லுவேன்னு தெரியல. ஆனால் இப்போது ஆம்பூர் அது பச்சை குப்பம் ஏதோ பிரிட்ஜு சொல்லுவாங்க, இதுதான். அது கொஞ்சம் ஆபத்தானது, ஆனால் அழகானது. ஏறும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும், ஆனால் வரும்போது செம்மையாக இருக்கும். இந்த ஆங்கிளில் இருந்தால் மட்டும் தான் நல்லா கிளியராக தெரியும். ஆம்பூர் ஓரளவுக்கு டீசெண்டாக தாங்க இருக்குது. ஆம்பூர் அவுட் சைடு. ஆம்பூர்லாம் ரொம்ப மோசமான ஏரியா சொல்கிறதுக்கு காரணம் வந்து ஆம்பூர் பிடிக்காதுல்ல, ரொம்ப பொல்யூஷன், ரொம்ப டிராஃபிக், ஏகப்பட்ட இது இருக்குது. நம்ம வில்லேஜ்லேயே வளர்ந்ததுனால நம்மளுக்கு அது செட் ஆகலை. சிட்டி லைஃப் வந்து ரொம்ப காண்டு தான் ஆகுது. வில்லேஜ் லைஃப் தாங்க. நினச்ச மாதிரி கம்மன் இருக்கலாம், இங்கே அப்படி இருக்க முடியாது. RSNS இதான் பாலா ரிவர். வேறு லெவலில் இருக்கும். தண்ணி போனால், இப்போ தண்ணி போகல, அவ்வளோ மழை பெய்யல. ஓரளவுக்கு தான் மழை பெஞ்சிருக்கு, ரொம்பலாம் மழை பெய்யல. ஹெல்மெட் ரொம்ப ஷேக் ஆகுதுங்க, வீடியோவை எடுக்க முடியல சரியா. இந்த இடம் கொஞ்சம் ஃபேவரட்டுங்க எனக்கு. சில்லுன்னு இருக்கும் இடம். ஆக்சுவலி இப்போ ட்ரெயின் போகும்போது நான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா எங்கள் ட்ரெயின் போகலை. இருங்க, உங்கள் லக்கு இருந்தால் ட்ரெயின் வரும்னு நினைக்கிறேன். ஹலோ காய்ஸ், நான் தான் அங்கே சூர்யா ஒரே ஃபன்னாக இருக்கே. இது டெம்பர் கிளாஸா? இதுதான் ஆம்பூர் டு வேலூர் போகிற ரூட்டு பிரிட்ஜு. அந்த பச்சை குப்பம் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு மட்டும். இருங்க, சிவன் இருப்பார் என் கையில். வியூ செம்மையாக இருக்குங்க இந்த இடம். ஆட்டி போட்டு அதெல்லாம் அவர் வேலை, அது விட்டுரு. அவர் திட்ட கூட தப்பு, அவன் திட்டணும். இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான வேலை, லாரி ஓட்டுறதெல்லாம். ஆமாம், ட்ரெயின் தான். அதாச்சு ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு. KSR மாதிரி ரோடு தானே அது? ஓகே. இன்னைக்கு சண்டே ரைட் நல்லா முடிஞ்சிருக்கு. ஆஃப் ரோடில் வேறு லெவல் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோக்கு வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இன்னும் அட்வென்ச்சராக இருக்கிற இடத்துக்கெல்லாம் போயிட்டு இன்னும் வேறு லெவலில் இருக்கிற கண்டென்ட் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.